الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومكروا ومكر الله والله خير الماكرين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: تزوجوا الودود الولود فإني مكاثر بكم الأمم يوم القيامة ولو بالسقط، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தேசத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு பல்வேறு சட்டதிட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம்தான் வக்ஃப் திருத்த சட்டம். அது சம்பந்தமான பல்வேறு தெளிவுகளை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக, சட்டபூர்வமாக அபகரிப்பதற்காக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற மிக மோசமான திருட்டு சட்டம். இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலே இருந்து பல்வேறு இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமிய இயக்கங்கள், ஆன்மீகத்தினுடைய வழியாக வழிநடத்தக்கூடிய உலமாக்கள் என பலரும் பல்வேறு முறையிலே தன்னுடைய சட்ட போராட்டங்களை, கண்டன ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை
பல வகைகளிலே வகைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கூட்டாக சேர்ந்து நடத்தினாலும் தனித்தனியாக நடத்தினாலும் நாம் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய முக்கியமான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று நினைத்து அது நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துடாம தேவைப்படுகிற போது நம்முடைய எதிர்ப்பை ஜனநாயக ரீதியிலே வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கிறது. பொதுவாகவே இந்த பாசிச அரசு தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை மக்கள் தாமாக எழுச்சியோடு போராட்டங்களை முன்னெடுக்கிற நேரத்தில் அவர்களை திசை திருப்புவதற்காக பல்வேறு காரியங்களிலே ஈடுபடுவார்கள். ஏதாவது ஒரு புது தலைப்பு கிடச்சிருச்சுன்னா நம்ம பழசை விட்டுட்டு அடுத்த தலைப்புக்கு போயிடுவோம். அது இயல்பாக செய்தித்தாள்களில் ஊடகங்களில் நடக்கிற ஒரு அமைப்பு தான். அது மாதிரி இந்திய முஸ்லிம்களின் எழுச்சிமிக்க தன்னார்வ போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக பல நாடகங்களை தேசத்தின் எல்லையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். அதன் வழியாக முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்றும் அவர்கள் மிகப்பெரிய பயங்கரவாதிகள் என்றும் அவர்களை முத்திரை குத்தி இந்த தேசத்திலே வாழக்கூடிய சாதாரண சகோதர சமய மக்களுடைய உள்ளத்திலே கெட்ட எண்ணங்களை உருவாக்குவதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். இதில் வருத்தமான ஒரு செய்தி என்னவென்றால், சில நேரங்களில் நம்முடைய இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய கட்சிகளில் கூட இந்த யதார்த்த நிலையை, அரசியலுடைய விரிவான புரிதலை இல்லாமல் நாங்கள் தான் இதை செய்தோம் என்று மக்களுக்கு மத்தியிலே காட்ட வேண்டும் என்பதற்காக சில முன்னெடுப்புகளையும் செய்கிறார்கள். அதுவும் தவறானது என்று இந்த உரையின் வாயிலாக கட்சிகள் சார்ந்தவர்களுக்கும் இயக்கங்கள் சார்ந்தவர்களுக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான பெருமக்களே, கடந்த 13ஆம் தேதி ஜமாத்துல் உலமாவின் சார்பாக தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகர்களிலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை கண்டன பொதுக்கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது கிட்டத்தட்ட நோன்புக்கு முன்னர் இருந்தே ஒரு 40-45 நாளாகவே அந்த செய்திகள் தொடர்ந்து விளம்பரப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென்று யாரோ சில அரசியல் சக்திகளுடைய ஆலோசனையின் பிரகாரம் மஸ்ஜிதுகளுடைய கூட்டமைப்பு என்ற பெயரிலே அந்த 13ஆம் தேதிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி பள்ளிவாசலுக்கு வெளியிலே நின்று கொண்டு நீங்கள் எல்லோரும் கூச்சல் போடுங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்ல வைத்து ஒரு சில பள்ளிகள் ஏற்றுக்கொண்டு பல பள்ளிகள் ஏற்றுக்கொள்ளாமல் ஜமாத்துல் உலமா நடத்தக்கூடிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பிசுபிசுக்க செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே தோற்று போய்விட்டது. நினைத்தபடி எல்லா மாவட்டங்களுடைய தலைநகர்களிலும் நினைத்ததை விட கூடுதலான மக்கள் தொகையோடு கடுமையான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டது. தனிப்பட்ட முறையிலும் இன்றும் கூட அடுத்தும் கூட அடுத்தடுத்த நாளும் கூட இந்த சட்டங்களை முழுவதுமாக ரத்து செய்கிற வரை நம்முடைய தொடர் போராட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அது யார் நடத்தினாலும் நம்ம போய் கலந்துக்கணும். நாம் சார்ந்திருக்கிற கட்சியாக இருந்தாலும் அல்லது வேறு கட்சியாக இருந்தாலும் அல்லது நாம் சார்ந்திருக்கிற இயக்கங்கள் வேறு இயக்கங்களாக இருந்தாலும் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு தேதியை அறிவித்து சுமார் 40 நாட்களாக விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று அதற்கு 2 நாளைக்கு முன்னராக ஒரு ஜும்மாவிற்கு பிறகு பள்ளிகளிலே வெளியில் நின்று கூச்சல் போட வேண்டும் என்று சொன்னது முற்றிலும் ஒரு தவறான உள்நோக்கம் கொண்டதாகவே நான் கருதுகிறேன். தனிப்பட்ட முறையிலே ஒரு மாதம் கழித்து அல்லது ஒரு 10 நாட்கள் கழித்து
அல்லது வெவ்வேறு காலங்களிலே நம்முடைய இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம், தப்பில்லை. நமக்குள்ளே பல விஷயங்கள் இருந்தாலும் அதை விரிவாக பேச வேண்டிய, சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உலமாக்களின் தார்மீக கடமை என்ற அடிப்படையில் உங்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வருகிறது. அடுத்தடுத்து நடக்கிற போராட்டங்களிலே நாம் எல்லோருமே கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் முற்றிலுமாக நீக்கப்படுகிற வரை உயிரை கொடுத்தாவது போராட வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பாசிச அரசு இந்த சட்டத்திலிருந்து நம்மை திசை திருப்புவதற்காக செய்யக்கூடிய பல்வேறு தந்திரங்களிலே ஒரு தந்திரம்தான் முஸ்லிம்களும் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்று ஒரு மாயையை ஏற்படுத்துவதற்காக ஒரு 50 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு நாட்டினுடைய பிரதமர் ஒன்றாக நின்று இவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்ற காணொலியையும் போட்டோவையும் வெளிப்படுத்தி, இவங்கெல்லாம் முஸ்லீம்கள் தான், தொப்பி வச்சிருக்கிறாங்க, தாடி வச்சிருக்கிறாங்க, உயர்தரமான நிலையில் இருக்கிறாங்க, அழகான உருதுல பேசுகிறாங்க, பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, நாங்கள் கொண்டு வந்த சட்டம் சரின்னு சொல்கிறாங்க என்று ஒட்டுமொத்த இந்திய மக்களை நம்ப வைப்பதற்காக ஒரு நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றியது. நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். போரா முஸ்லிம்கள் என்று அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் இஸ்லாமிய பார்வையில் முஸ்லிம்களே அல்ல, முஸ்லிம்களுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மார்க்கத்தை சாராதவர்கள் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும். இந்த இடத்துல பல்வேறு ஜும்மா உரைகளிலே ஒரு வாரம் ஷியா என்றால் யார் என்று முழுக்க உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது. அந்த ஷியா பிரிவிலே ஒரு உட்பிரிவை சார்ந்தவர்கள் தான் அந்த போராக்கள். நினைவுபடுத்துவதற்காக சொல்கிறேன், அவர்களை ஏன் நாம் முஸ்லீம் இல்லை என்று சொல்கிறோம் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் கூடுதல் மதிப்பு என்று சொல்கிறார். இது சாதாரண முஸ்லீமுக்கு கூட தெரியும் தப்புன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் கூடுதல் மதிப்பு என்று சொல்கிறார்கள் ஷியா பிரிவினர். இந்த தேசத்தில் இருக்கிறார்கள், சென்னையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கென்று தனியான பள்ளிகள் இருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும், அங்கேயும் பாங்கு சொல்வார்கள். அந்த பாங்கில் எப்படி தெரியுமா வாசகம் வரும்? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ அலியுன் கலீஃபத்துஹு பிலா ஃபஸ்ல் என்று சொல்வார்கள். முஹம்மதை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன், ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் கலீஃபத்துஹு பிலா ஃபஸ்ல், எந்த இடைவெளியும் இல்லாமல் நேரடி கலீஃபாவாக முதலில் ஆட்சிக்கு வருவதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்வார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எத்தனாவது கலீஃபாங்க? 4வது, அப்படித்தானே? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு. அப்ப இந்த 3 பேரும் பதவி வகித்ததை, கலீஃபாவாக இருந்ததை கொச்சைப்படுத்துகிறார். வஅலியுன் கலீஃபத்துஹு பிலா ஃபஸ்ல், இந்த வார்த்தை தொடர்ந்து அவருடைய பாங்கொலியிலே இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய மஸ்ஜிதுகளிலே தொழுவதற்காக செல்கிற போது ஒரு கட்டையிலே அலி என்று அரபியிலே எழுதி வைத்திருப்பார். அதை எடுத்துக்கொண்டு போய் வைத்து அதற்கு மேலே தான் சஜ்தா செய்வார்கள். அது எவ்வளவு பெரிய தவறானது! பயண நேரங்களில் 5 வக்த் தொழுகையை 3 நேரங்களில் சுருக்கி தொழலாம் என்று மார்க்க சட்டம் இருக்கிறது. ஷாஃபி மதுஹபிலே அனுமதி இருக்கிறது. லொஹரையும் அசரையும் லொஹர்லே தொழுதலாம், அல்லது லொஹரையும் அசரையும் அசர்ல தொழலாம். மக்ரிபையும் இஷாவையும் மக்ரிபில் தொழலாம், அல்லது மக்ரிபையும் இஷாவையும் இஷாவில் தொழலாம். ஃபஜ்ர தனியாக தொழலாம், அசரையும் மக்ரிபையும் சேர்க்கக்கூடாது. இப்போ 5 நேர தொழுகையை 3 நேரங்களிலே பயணமாக இருந்தால் தொழுவதற்கான அனுமதி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை சட்டமாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் காலம் முழுக்க 3 நேரங்களில் 5 வக்தை தொழுகிறார்கள். அது மட்டுமல்ல, நிகாஹுல் முத்ஆ என்று ஒரு அமைப்பு ஆரம்ப காலத்தில் இருந்தது. போருக்காக சஹாபாக்கள் செல்கிற போது
நீண்ட நெடிய நாட்கள் தங்க வேண்டிய நிலை இருந்தது. வருஷ கணக்கில் மனைவியை விட்டுவிட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் போயிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு எவ்வளவு காலம் அங்கே தங்கி இருக்கிறார்களோ அந்த காலங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பேசி திருமணம் செய்து கொள்வதற்கான அனுமதியை இஸ்லாம் முதலிலே வழங்கியிருந்தது. அதுக்கு பேர் நிக்காஹுல் முத்ஆன்னு பேர். சுருக்கமாக சொல்றதா இருந்தால், நான் உன்னை 6 மாதத்துக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலாம் 6 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் 6 மாதம் முடிஞ்ச உடனே இவங்களுக்கும் அவங்களுக்கான உறவு தானாக முடிஞ்சிடும். அல்லது 1 வருஷம் நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாம். இது ஆரம்பத்தில் இருந்தது. இதே மாதிரி எத்தனையோ சட்டங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தது. போக போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் வாயிலாக குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குவதன் வாயிலாக அந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்போது அந்த நிக்காஹுல் முத்ஆ என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த தடை வந்து விட்டது. கைபருடைய போருக்காக சஹாபாக்கள் போகியிருந்த போது அந்த தடையை குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து விட்டார்கள். சஹீஹான நம்பத்தகுந்த நபிமொழி கிரந்தங்கள் அனைத்திலும் இது சம்பந்தமான செய்தி பதிவாக இருக்கிறது. ஆனால் அந்த ஷியா பிரிவினர் இப்போதும் கூட அந்த நிக்காஹுல் முத்ஆவை அனுமதிக்கிறார்கள். முஹர்ரம் மாதத்திலே அவர்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானில் இருந்து அவர்களுடைய ஆன்மீக பெரியவர்கள் எல்லா நாடுகளுக்கும் செல்கிற போது அங்கே இருக்கிற பெண்ணை குறிப்பிட்ட நாட்களில் திருமணம் செய்து அவர்களை விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். இப்போ நிக்காஹுல் முத்ஆ என்று மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய அந்த நிக்காகை செய்யக்கூடியவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். எல்லா காலங்களிலும் 5 வக்து தொழுகையை 3 நேரங்களிலே தொழக்கூடியவர்கள், ஹலீஃபாக்களை மதிக்காதவர்கள். இன்னும் சொல்ல போனால் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதிக்காது மாத்திரமல்ல, அவர்களை திட்ட வேண்டும் என்பதை தன்னுடைய விதிகளிலே ஒன்றாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர்கள்தான் ஷியா பிரிவினர். இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள். அவர்களில் ஒரு பிரிவினர் தான் போராக்கள். அந்த போராக்கள் மிகப்பெரிய வியாபாரிகளாக தங்களை அடையாளப்படுத்தி செல்வ செழிப்பிலே இருப்பவர்கள். அதிலும் குறிப்பாக இந்த தேசத்தில் குஜராத்தில் அதிகமாக எண்ணிக்கையில் வசிக்கக்கூடியவர்கள். குஜராத் பற்றி எரிந்தது. முஸ்லிம்கள் அத்தனை பேரும் கவலையோடு இருந்தார்கள். பல சிசுக்கள் கொலை செய்யப்பட்டது. கர்ப்பிணி பெண்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டார்கள். இந்த போராக்களில் ஒரு சின்ன சேதம் கூட நடக்கவில்லை. அத்தனை பேருக்கும் அங்கே இருக்கிற RSS பரிவாரங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். தன்னுடைய தலைமையகம் நாக்பூருக்கு ஏராளமான கணிசமான நிதிகளை அனுப்பக்கூடியவர்கள் இந்த போராக்கள். அவர்களை வைத்துத்தான் படம் காட்டி முஸ்லீம்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், ரொம்ப நாளாக நாங்கள் உங்கள்கிட்ட இந்த சட்டத்தை கேட்டுக்கிட்டு இருந்தோம், மாண்புமிகு பிரதமர் அவர்களே நீங்கள் கொண்டு வந்த சட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வச்சு ஒரு வீடியோ எடுத்து நாடு முழுக்க பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மோசமான கொள்கைகளிலே ஒரு கொள்கை என்ன தெரியுமா? பிறந்த மேனியோடு இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளை, எல்லா நேரங்களிலும் பிறந்த மேனியோடு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்களில். 50 வயசு 60 வயசு பெரியவங்களாக இருப்பாங்க, பிறந்த மேனியோடு இருப்பாங்க. அவர்களுக்கு சென்று பாத பூஜை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் எப்படி முஸ்லிம்களாக இருக்க முடியும்? அவர்களுடைய அடையாளம் முஸ்லிம்களை போன்று இருக்கிறது. இந்து மக்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்களைப் போல, தங்களை உயர் சாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களைப் போல முஸ்லிம்களுடைய பெயர்களிலே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற இருமாப்பு எண்ணம் கொண்டவர்கள் இந்த போராக்கள். தங்களுடைய செல்வத்தினுடைய மிடுக்கின் காரணமாக தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய தொப்பிகளிலே தங்கத்தினாலான ஜரிகைகளை ஏற்படுத்தி வசதியின் உச்சத்திலே நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் அடியமுடிய மாட்டோம் என்று காட்டக்கூடியவர்கள் போராக்கள். இப்போது இருக்கிற பாசிச அரசு மாத்திரமல்ல, எந்த அரசு இந்த தேசத்தை ஆண்டாலும் அவர்கள் எதை சொன்னாலும் கண்மூடிக்கொண்டு தங்களுடைய வியாபாரத்திற்காக, தங்களுடைய வருமானத்திற்காக, தங்களுடைய சொத்து சுகங்களுக்காக எந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மிகச்சிறந்த அளவிலே திட்டமிட்டு காய் நகர்த்தக்கூடியவர்கள் அந்த போராக்கள். அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள்தான் ஆதரவு கொடுப்பதை போன்றுண்டான வீடியோக்கள் வெளியாக இருக்கிறது.
இன்று மிகப்பெரிய அளவிலே முஸ்லிம்களை திசை திருப்புவதற்காக பல்வேறு சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை பற்றி பேசாமல், இதனுடைய போராட்டங்களை முன்னெடுக்காமல் நம்முடைய கவனங்களை வெவ்வேறு வேலைகளிலே திருப்புவதற்காக மிகப்பெரிய அளவிலே திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்தினுடைய எல்லையிலே பதட்டம் நீடிக்கிறது. முகப்பேர் மசூதிக்கு காவல்துறையின் மூலமாக போலீஸ் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. எல்லா பள்ளிகளும் நிப்பாட்டப்பட்டிருக்கிறது, சென்னை முழுக்க. ஆனால் எந்த இந்து கோயிலுக்கு முன்னாலே இல்லை. அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். எங்கோ நடந்தாலும் இவன் பள்ளிவாசலில் அமர்ந்து ஏதாவது பேசி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதத்தை செய்து விடுவானோ என்று எல்லோருடைய உள்ளங்களிலும் நம்ப வைக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்றுக்குமே ஷரியத்திலிருந்து மாறிவிடவே கூடாது. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஷரியத்தினுடைய சட்டங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த ஒற்றுமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த குடும்ப வாழ்க்கை, இது அனைத்தையும் நாம் பின்பற்ற தவறுகிற போது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ மிகப்பெரிய பாதிப்புக்கு நாம் உள்ளாகி கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நாம் நினைக்கிறோம், போராடுகிறோம், போராடி ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவிடலாம் என்று நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றி கொடுப்பானதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எதிரிகள் தங்களுடைய திட்டங்களை அடுத்த கனவுகளுக்கு தள்ளிக்கொண்டே போகிறார்கள். மிக விரைவிலேயே இந்த தேசத்திலே முஸ்லிம்களின் மீது நாங்கள் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறோம், முஸ்லிம் பெண்களுக்கு நாங்கள் அரணாக இருக்கிறோம் என்ற அறைகூவலோடு வாக பிரிவினை சட்டத்திலே கை வைப்பதற்காக தயாராகிவிட்டார்கள். முஸ்லிம்களிலே பெண்களுக்கு ஒரு பகுதியும் ஆண்களுக்கு 2 பகுதிகளையும் சொத்து கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லி இருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன என்பது விரிவான செய்தி. ஆனால் அதையெல்லாம் தூக்கி தள்ளிவிட்டு முஸ்லிம்கள் பெண்களின் மீது ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை நாங்கள் காப்பாற்றப் போகிறோம் என்ற பெயரிலே ஒரு மிகப்பெரிய அளவிலே திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பொது சிவில் சட்டம் என்ற பெயரிலே இதையெல்லாம் கொண்டு வந்து முஸ்லிம்களை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முடக்க முஸ்லிம்களுடைய வீரியம் கூடிக்கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒன்றுபடாதவரை இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது. நம்முடைய சமூகத்தை காப்பதல்ல, முஸ்லிம்களை காப்பதல்ல, தமிழ்நாட்டை காப்பதல்ல, இந்த தேசத்தையே காப்பாற்ற வேண்டிய மகத்தான பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. இப்போது இன்னொரு விஷயத்துக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அது நடக்கப் போகிறது. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத். நபி அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு திருமண மேடைகளிலும் இந்த ஹதீஸை நீங்க கேட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களின் மீது அதிகமாக பிரியம் செலுத்தக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அதிகமாக குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஷரியத்து சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். நம்ம மேல, கணவன் மேல பிரியம் செலுத்தக்கூடிய பெண், அதே மாதிரி அதிகமாக குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பெண், வலூத், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும். ஹதீஸ்ல வந்திருக்கு. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஹதீஸ்ல விளக்கம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணை நம்ம போய் திருமணம் முடிக்க போறோம்னா அந்த பெண்ணோட கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு பார்க்கணும், அவங்க அம்மா எத்தனை குழந்தை பெற்றிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க நன்னிமா, அம்மாவுடைய அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க எத்தனை குழந்தை பெற்றிருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு 10 குழந்தை, ஒரு 11 குழந்தை அப்படின்னா அப்போ அதே சூழ்நிலையில் இந்த பெண்ணுக்கும் நிறைய குழந்தை பெறுகிற தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிக்கணும். ஒரு டெஸ்ட்டாக எடுக்க முடியும். மார்க்கத்தில் ஹதீஸுடைய விரிவுரைகளில் இப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இப்போ அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த கண்டிஷன். நபி சொல்லும்போது அந்த நபிமொழியினுடைய இறுதியில் வருது, நாளைக்கு மறுமை நாளையில் என்னுடைய சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா நபிமார்களுக்கு மத்தியிலையும் நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன், அதனால் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கங்க. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹதீஸுடைய தொடரை வருகிறது, வலவ் பிஸ்ஸிக்த். அதுக்கு எதிர்ப்பு அர்த்தம், இடையில அபாஷன் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். அதையும் கூட நான் ஒரு குழந்தையா கணக்கு சேர்த்துருவேன். என்னுடைய சமுதாயம் நிறைய பேர் இருக்கணும், தயவு செய்து நிறைய குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படியா நடக்கிறோம்?
இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக திட்டமிட்டோ அல்லது திட்டமிடாமலோ இந்த போர் நமக்கு மத்தியிலே திணிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. அந்த நேரத்தில் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தார்கள். அப்போது ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எண்ணிக்கைகள் கூடுதல் குறைவாக இருந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு சட்டம் என்ன தெரியுமா கொண்டு வந்தார்கள்? குடும்ப கட்டுப்பாடை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். எல்லா பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 50 வயசு 60 வயசு உங்களால் தெரியும், அரசு மருத்துவமனைகளில் பூரா அந்த சட்டத்தை அந்த முக்கோணத்தில் ஒரு அடையாளத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் பார்த்தா நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள், நிறைய வித்தியாசமாக போட்டாங்க. எல்லா இடங்களையும் போட்டாங்க. விளைவு என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் அதை பின்பற்றி இருக்கக்கூடாது. அதை தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். எங்க அத்தை அம்மாவுக்கு நாங்கள் 10 குழந்தைகள், 4 பேர் இப்போ ஹயாத்தோடு இல்லை, 6 பேர் இருக்கோம். ஆனால் இந்த 6 பேருமே 10 குழந்தைகள் பெறல. நான் என்ன சொல்றேன், என் குடும்பத்தை சொல்றேன். அப்போ பாருங்க, நம்ம எல்லாருமே குழந்தைகளுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழிக்கு மாற்றமாக இருக்கிறோம். இதனால என்ன பாதிப்பு வருது நீங்க கேட்கலாம். ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு ஒன்றிய அரசு தயாராகி போட்டிருக்கிறது. அதைத்தான் உடைய கவனத்துக் கொண்டு வருகிறேன். இந்த தேசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டுகிறார்கள். மக்கள் தொகையின் கணக்கினுடைய அடிப்படையிலே தான் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 1951 சுதந்திரம் கிடைத்த சில ஆண்டுகளிலே 1951 494 உறுப்பினர்கள் எம்பிக்கள் இருந்தார்கள். 61 522 எம்பிக்கள் இருந்தார்கள். 1971 இருந்து 543 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் தேசம் முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களிலே 543 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த சட்டத்தை கொண்டு வந்த உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா ஸ்டேட்லையும் இந்த சட்டத்தை கடுமையாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது தமிழ்நாடு தான் நம்பர் 1. அரசு மருத்துவமனைகளெல்லாம் சும்மா பிரசவத்துக்காக போயிட முடியாது. அங்கே இருக்கிற நர்ஸுகள் தஷ்கீல் பண்ணுவாங்க. 2வது பொம்பளை பிள்ளையா பிறக்க போகுது, அநேகமாக சிசேரியன் மாதிரி தான் தெரியுது, அடுத்து உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அதனால் இதோட முடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனையோ ஆண்களை கூட்டிகிட்டு போய் குழந்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி அறுவை சிகிச்சை செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கான பரிசுகளை, ஊக்கத்தொகைகளை அரசாங்கங்கள் வழங்கி இருக்கிறது. இதனால என்ன தெரியுமா ஆச்சு? தென்னிந்தியாவில் இந்த 5 ஸ்டேட்லையும், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 ஸ்டேட்லையும் மக்களுடைய விகிதாச்சாரம் சதவீதம் குறைந்துவிட்டது. 23% இருந்த மக்களுடைய விகிதாச்சாரம் இப்போது 18 வந்து நிற்கிறது. ஆனால் என்ன ஒரு விளைவு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், ஜார்க்கண்டில், பீகாரில், ராஜஸ்தானில் இவன் எவனுமே இந்த சட்டத்தை காதிலே வாங்கலை. பெற்றுக்கிட்டே இருந்தான், கவலைப்படவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய குழந்தை குட்டிகள். நீ என்னடா சட்டம் போடுறது? நான் கல்யாணம் முடிக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் குழந்தை பெறேன், உனக்கு என்ன? சட்டத்தை போட்டுக்கிட்டே இருந்தான். குழந்தைகள் ஒரு பக்கம் பெற்று தள்ளிக்கிட்டே இருந்தான். 20 வயசாக இருக்கும் பையனுக்கு 2 பிள்ளை இருக்கும்பான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாத்தையும் நீங்கள் விசாரித்து பார்த்தா தெரியும். இன்று வட இந்தியாவில், குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய 10 மாநிலங்களில் மக்கள் தொகையின் சதவீதம் கூடிவிட்டது. மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை பெருகிவிட்டது. இதனால என்ன ஆபத்துன்னு கேட்குறீங்களா? மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் எம்பிக்களை நிர்ணயிக்கிறார்கள். இந்த சட்டம் வந்தபோது
தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். நீங்க சொன்னீங்க, நாங்கள் குழந்தை பேச்சை குறைத்து விட்டோம், கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விட்டோம், எனவே தொகுதி மறுசீரமைப்பு என்பதை நீங்கள் செய்யக்கூடாது, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எம்பிக்களை எல்லாம் நீங்கள் குறைக்கக்கூடாது கேட்டார்கள். நடந்தது 1976 ஒரு 25 வருஷத்துக்கு நாங்கள் தொகுதி சீரமைப்பு செய்ய மாட்டோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். 1976 இருந்து 2001 வரைக்கும் அந்த சட்டம் அமலிலே இருந்தது. அதற்கு பிறகு இப்போது நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசும் அப்போது இருந்த பிஜேபி அரசும் கூட்டணியில் இருந்தார்கள். அப்போதும் இந்த சட்டத்தை பற்றி பேசினார்கள். மீண்டும் 25 வருஷம் சேர்க்கப்பட்டது. இப்போ 2001 இருந்து 25 வருஷம் சேர்த்தாச்சு. இப்போ என்ன, 2026 காத்து கொண்டிருக்கிறது இப்போது ஒன்றிய அரசு. மக்களுடைய தொகையை நாங்கள் கணக்கெடுப்போம், அதன்படிதான் உங்களுக்கு எம்பிக்களை தருவோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்கிறது. இப்போது இருக்கிற சதவீதம் 5% குறைந்து விட்டது. 23 இருந்தது 18 ஆயிடுச்சு. இதனால என்ன தெரியுமா விளைவு? 8 எம்பிக்கள் நம்மிடத்திலிருந்து இருக்க போகிறார். 8 எம்பிக்கள் குறைத்து விடுவார்கள். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலே 5 ஸ்டேட்லையும் சேர்த்து 130 எம்பிக்கள் இருந்தார்கள். 27 எம்பிக்களை குறைக்கிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு எது தெரியுமா? ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் இருந்து 5 ஸ்டேட்ல இருந்து 100 பேர் தான் அங்கே போவான். ஆனால் இதற்கு நேர் மாறமாக வட இந்தியாவிலே ஹிந்தி பேசக்கூடிய 10 மாநிலங்களிலே ஊபியில 11 எம்பிக்கள் அதிகமாகிறார்கள், பீகாரில் 10 எம்பிக்கள் கூடுகிறார்கள், ராஜஸ்தானில் 6 எம்பிக்கள் கூடுகிறார்கள், மத்திய பிரதேசத்தில் 4 எம்பிக்கள் கூடுகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த 10 ஸ்டேட்லையும் 60 to 70 எம்பிக்கள் அதிகமாகிறார்கள். அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான், நீ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஓட்டு போட்டாலும் போடாம இருந்தாலும் எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்கள் தெளிவாக வச்சிருக்கிறோம், 10 ஸ்டேட் வச்சிருக்கிறோம், நாங்கள் சொன்னதை கேட்காம கரெக்டாக சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை பெற்று தள்ளிட்டா நிம்மதியாக நாங்கள் இருக்க போகிறோம், எம்பிக்களை பூரா கூட்டிட்டோம், நிச்சயமாக உயர்ந்த இடத்திலே நாங்கள் இருக்க போகிறோம் என்ற திட்டத்தை இப்போதே பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது வெற்றி பெறுமானால் இந்து ராஷ்டிரம் என்பது அறிவிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் அதுல இருக்கேன் இதுல இருக்கேன், நான் அப்படி மாத்திடுவேன் இப்படி மாத்திடுவேன். அவன் போட்டிருக்கிற திட்டம் போய்கிட்டே இருக்கிறான். கட்சிகளை பார்க்காமல், இயக்கங்களை பார்க்காமல், நம்முடைய கொள்கைகளை பார்க்காமல், சித்தாந்தங்களை பார்க்காமல், தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன், தமிழில் தேசியத்தை பார்க்கிறேன் என்றெல்லாம் வசனம் பேசுவதை பார்க்காமல் எல்லோரும் சேர்ந்து போராடாதவரை இந்த மண் அழிவுக்கான சூழ்நிலைக்கு போய்கொண்டே இருக்கிறது என்பது எந்த சந்தேகம் இல்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு மார்க்க பெரியவர்களும் உலமாக்களும் கைசேர்ந்தவர்களும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாதையிலே பயணிக்க வேண்டிய